பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீரபத்ரன் வந்து ஏதோ ஒரு பிளானை பண்ணி ஆனந்தியை டிவோர்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டாங்க. இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஆனந்தி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனந்தி வீரபத்ரனை அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கோர்ட்டில் காமிச்சனால, கோர்ட்லேயே வந்து ஆனந்தி மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரனுக்கும் ஆனந்திக்கும் டிவோர்ஸ் கொடுக்கவே மறுத்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் திரும்ப வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா, ஆனந்தி வந்து வீரபத்ரன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து அவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். வீரபத்ரன் பார்த்திங்க அப்படின்னா, எப்படியோ அவங்கள என் வழிக்கு வர வச்சேன்னா, எப்படி சிக்க வச்சு டிவோர்ஸ் கிடைக்காம பண்ணேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் வந்து ஆனந்தி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனந்தி பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி உன்னை பற்றி நான் யோசிக்காமல், நீ இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்துட்டேன். இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன்டா. உன்னை பற்றி நான் முழு உண்மையும் வந்து கோர்ட்டில் நிரூபித்து என்னை எப்படி இந்த கோர்ட் அசிங்கமாக பார்த்துச்சோ அதே மாதிரி உன்னையும் அசிங்கமாக பார்க்குற மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீரபத்ரனோட சட்டையை பிடிச்சி அவங்கள வந்து மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஆனந்தி நிரூபித்து அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.